பாக்கிய சனி. பாக்கிய சனி இந்த காலகட்டங்கள் யாருக்கு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி, கடக லக்னக்காரர்களுக்கு. இத்தன நாள் அஷ்டமத்துல சனி இருந்து வாழ்க்கைய தொலைச்சு, நிம்மதிய தொலைச்சு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா? எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் நிம்மதி இல்லாம நம்ம ஒண்ணு சொல்லப்போ ஏதோ ஒண்ணு நடந்து, அந்த மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல சாதாரண விஷயங்கள பெரிய பிரச்சனைகளா விஸ்வரூபம் எடுத்திருக்கும். இந்த மாரி காலகட்டங்களா தான் இருந்திருக்கும் இல்லையா? ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும். இது வந்து என்னன்னா, தந்தை வழி உறவுகள்கிட்ட உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு நட்ப குடுக்கும். அது மட்டும் இல்லாம ஆன்மீக சுற்றுலாக்கள் நீங்க போயிட்டு வரணும். பல கோயில்களுக்கு சென்று வர அமைப்புகள் வந்து இயற்கையாவே அமையும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசி, கடக லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பா உண்டு. இது வந்து பாக்கிய சனி. பாக்கியத்துல சனி இருக்கு அப்படிங்கிறது, நீங்க நெனைச்ச காரியங்கள நல்லபடியா ஏத்தி குடுக்கும். 8ல சனி இருக்கு அப்படின்னும்போது என்னன்னா, தொந்தரவுகள குடுத்திருக்கும், அலைச்சல்கள குடுத்திருக்கும், விரயங்கள குடுத்திருக்கும், மன நிம்மதி இருந்திருக்காது. ஆனா இது அத்தனையுமே மாறா நடக்கக்கூடியது தான் பாக்கியத்துல சனி இருக்கு அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மன நிம்மதியோட, அமைதியோட கோயில் குளங்களுக்கு சென்று வர்றது, உறவுகளோட சுமூகமா போறது, தந்தை வழி உறவுகளோட இணக்கமான ஒரு வழியில நடந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசி, கடக லக்னக்காரர்களுக்கு இந்த காலங்கள் இருக்கும். இறை வழிபாடு மிகவும் சிறந்தது. அப்பப்ப நீங்க வந்து சிவாலய கோயில்களுக்கு பௌர்ணமியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிரிவலம் போறது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பலனை இன்னும் அதிகமா குடுக்கும். சுப பலன்களாவே எல்லாம் அமையும்.